ஈழமரம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்கள் சொல்லி ரெண்டு விஷயங்களையும் பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இந்த வாரமே வந்து பிக் பாஸ்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க பார்க்க முடியுது. நேற்றைக்கு வந்து நம்ம அமித் அவருடைய ஃபேமிலி வந்த வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாரு அவங்களுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க அம்மா வந்திருக்காங்க. இப்போ அராரா அவங்களுடைய ஃப்ரெண்ட் போன சீசன்ல உள்ள வந்திருந்த ரியா வந்திருக்காங்க. அவங்க கூட இன்னொரு அவருடைய கோச்சும் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அடுத்ததா கமருதீன் அவங்களுடைய அக்கா அவங்களும் மாமாவும் வராங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதா இருக்கு. ஸோ நம்ம நேற்றுக்கு நம்ம பேசினதுல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். தொடர்ச்சியா இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க ஃபேமிலிஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் சில விஷயங்கள் சொல்றாங்க. அதை அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது நமக்கு வீக்கெண்ட்ல தான் தெரியும். விஜய் சேதுபதி வந்து என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு ஒன்ஸ் கேட்கும்போது தான் தெரியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் பிக் பாஸ் ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இது எப்படினாலும் வீக்கெண்ட்ல தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பேசுறோம். நான் உங்க ஹரீஷ் மகுட பத்தி தான் பேசுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் இடமலம் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு மெரி கிறிஸ்மஸ்ன்றதை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்தால் கொடுத்து அனுப்புங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் கிடைக்கும். அதில் கேக், இந்த ப்ளம் கேக் எல்லாம் வந்துட்டு வருஷம் நாங்கள் விஷ் பண்ணுறோமே தவிர யார்கிட்ட இருந்தும் வரது கிடையாது. அந்த ப்ளம் கேக் கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நல்லா இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ வில் ஸ்டிக் இன் டு த டாபிக். நீ சொன்ன மாதிரி வந்துட்டு இது ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்துட்டு ஃபேமிலி ரவுண்ட், ஃபேமிலி டாஸ்க், ஃப்ரீ டாஸ்க்னு வரப்போ வந்துட்டு நம்ம எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்றது லாஸ்ட்லியாவோட ஒரு இதுதான். ஸோ லாஸ்ட்லியாவோட அப்பா கவின் ஒரு வார்த்தை சொல்லல. கவின் கிட்ட ஸ்வீட்டா தான் இருந்தாரு. லாஸ்ட்லியா கிட்ட மட்டும்தான் நான் உன்னை அப்படி வளர்த்த நான் கேட்டாரு. இது வந்துட்டு ஒவ்வொரு பெத்தவங்களோட ஆதங்கமும் அதுவா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து ஓகே ஃபைன், உங்களுக்கு வந்துட்டு அடுத்தவங்க மேல என்னதான் வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தாலும், நம்ம பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம பையனை இப்படி பண்ணிட்டாங்கன்னு இருந்தாலும் வந்துட்டு ஒரு சபை நாகரீகம்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து பண்ணக்கூடாதுன்றது என்னோட இதுக்கு. எனக்கு இப்ப இவ்வளோ நேரம் வந்ததுல இல்ல இவ்வளோ சீசன்ல வந்தவங்கல வந்துட்டு திவ்யாவோட பேரண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்சது. எனக்கு திவ்யாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு போனது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஃபோர்ஸா, நெகட்டிவா நான் பார்க்குறேன். நெகட்டிவ் வைபே சொல்லுவேன் நானு. தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவேன். திவ்யா வெளியில வந்து நீ என்ன வேணா பேசு, என்ன தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவேன். நீ பிஆர் செட் பண்ணிட்டு உனக்கு பிஆர் ஒர்க் தான் வெளியில நடந்துட்டு இருக்கே தவிர உனக்கான ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த ஒருத்தர் வந்துட்டு வராரு கூட, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கௌதமன் சொல்லிட்டு அவரை வந்துட்டு கௌதமன் தானே வந்தது நேத்து. இல்ல, நேத்து வந்தது அவங்களுடைய பிரதர். பிரதர். ஓகே. கௌதம்ங்கிறவரு அவருடைய ஃப்ரெண்ட் சொல்லி விட்டாரு, 200% கன்ஃபார்ம்னு சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு கௌதமன் வந்துட்டு பிஆர் ஒர்க் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்கு. கௌதம் எப்படி மீடியா ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் வந்துட்டு பிஆர் பண்றாரு அப்படின்றது வந்துட்டு ஒரு இது இருக்கு. இப்ப கௌதமன் சொல்லித்தான் இப்ப இந்த தினேஷ்ன்றவர் அவங்க அண்ணா வந்துட்டு அவர் பேசுறப்ப வந்துட்டு என்ன சொல்றாரு, 200% சொல்றாரு. எனக்கு 200% நீ எங்க கிட்ட சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்துட்டு என்ன தோணும் அப்படின்னு தர்ஷிகா மட்டும் தான் கண்ணு முன்னாடி வருவாங்க. தர்ஷிகா தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எப்ப எது கேட்டாலும் 200% சார், 200% சார். அந்த கியூட்னஸ். ஆனா அந்த பொண்ணை அநியாயமா அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது வந்துட்டு அது ஒரு கியூட்னஸ் இருந்தது. அது 200% சொல்றப்ப எனக்கு சட்டுன்னு தர்ஷிகா ஒரு படத்துல வந்தாங்கன்னு அஜித் அவரோட ஒரு படத்துல பண்ணாங்க, நேர்கொண்ட பார்வை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசா இல்ல. இந்த அவங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு தான் நினைக்கிறேன். காட்டல. அதுதான் சொல்றேன். என்ன சொல்றது, ஒரு நல்ல கரியரோட கனவோட வந்தவங்களும் சரி, கரியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த பொண்ணுமா இருந்த தர்ஷிகா எனக்கு வந்துட்டு சட்டுன்னு அந்த பொண்ணு நான் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு அந்த 200%. பட் ஆனா இவங்க சொல்ற அந்த 200% என்னன்னாக்கா 100%னா வந்துட்டு வின்னரு, 200%னா வந்துட்டு ரன்னரும். இது வந்துட்டு கோட்வேர்ட் அக்செப்டட். ஓகே, அந்த அளவுக்கு வெளியில பாத்துட்டு இருக்காங்க. கௌதமன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாரு அப்படின்றத வந்து தினேஷ் சொல்றாரு. வந்து முதல் 70 நாள் விக்ரமுக்கு வந்து டாப்ல இருக்காரு. அவர் வந்து ரன்னரா வின்னர் ஆவாரு. விக்ரம் என்ன சொல்றது, பாட்டம் 4ல இருக்காரு. டாப் 2ல இருந்த விக்ரம் பாட்டம் 4 போயிட்டாரு. எனக்கு அது புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. சடனா கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேல ரொம்ப ஓட்ஸ் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அபிஷியலாவே இதான் நடந்துட்டு இருக்கு. அபிஷியலாவே தான் நடக்குது. சோ இப்ப இது எப்படி இருக்குன்னா we are not accepting this அப்படின்றேன் நான். எப்போ பிக் பாஸ் வந்துட்டு
வந்துட்டு ஓட்டிங்க்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்காம வந்துட்டு பண்றாங்களோ அதே வந்து ஃபைனல்ஸ்க்கும் அதே மாதிரி அவங்களே கூட முடிவெடுத்துக்கிட்டோன்றதுதான் எனக்கு திவ்யாவுக்கு கிடைக்க கூடாதுன்றது. ஏன்னா ஒரு சபை நாகரீகம், ஒரு பெண் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு 75 நாட்களுக்கு மேல வந்துட்டு ஒரு வீட்டுல கடந்து வந்திருக்கிற ஒரு பெண்ணை பற்றி என்ன கிண்டலா போற போக்குல ஏதோ ஒண்ணு போட்டு போற மாதிரி, காத்து வாக்குல போட்டு போற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசிட்டு போறது வந்துட்டு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. திவ்யாக்கு அந்த அளவுக்கு பார்வதி எந்த டார்ச்சரும் கொடுக்கல. அப்படி இருக்கும் போது நீங்க அந்த பொண்ணை வந்துட்டு அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண வேண்டியதோ இன்சல்ட் பண்ண வேண்டியதோ அவசியம் கிடையாது. யூ ஆர் நாட் இன் த ஹவுஸ், யூ ஆர் நாட் பிளேயிங் இன் த ஹவுஸ், யூ ஆர் நாட் அ கண்டஸ்டன்ட், யூ ஆர் ஜஸ்ட் அ கெஸ்ட். அது கூட வந்துட்டு அவளோட பேரண்ட்ஸ் வந்து, ஏன்னா இது கனி, அரோரா இவங்க எல்லாமே கூட உட்காந்து பேசுறாங்க, சாண்ட்ரா எல்லாம் கூட யாருக்குமே அவங்களுக்கு கூட இப்போ என்ன சொல்றது, இவ பாருக்கு அகேன்ஸ்டா இருக்கிற அவங்களுக்கு கூட அது ஃபேரா தெரியல. அது இப்படி பேசிட்டாங்க அவங்க திவ்யாங்க அப்பா அப்படின்னுட்டுன்னு. திவ்யா வந்துட்டு எங்க அப்பாவை நான் ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன்னா எனக்கு தெரியல எனக்கு. அப்போ என்ன சொல்றது, இந்த திவ்யாவோட கேரக்டர் எங்க இருந்து வருது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காட்டிட்டு போயிருக்காங்க. ஐ ஹவ் சீன் த பர்ஸ்ட் பேரண்ட் ஹியர் அப்படின்றத தான் நான் என்னோட இதுவை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். திவ்யாஸ் ஃபேமிலியை வந்துட்டு நான் பர்ஸ்டா தான் நான் இங்க வந்துட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபேர். அந்த பொண்ணு வந்து அவ டாஸ்க் ஆடட்டும், சண்டை போடட்டும், கத்தட்டும், என்ன சொல்றது, அவ லஸ்ட் கண்டென்ட் கொடுக்கட்டும், அடல்ட் கண்டென்ட் கொடுக்கட்டும், நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அப் டு பிக் பாஸ். அந்த ஷோ நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான உரிமை இருக்கே தவிர வெளியில இருந்து ஒருத்தர், நான் சொல்றேன் லாஸ்ட்லி அப்பாட்ட இருந்து கத்துக்கங்கன்னு சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி நான் வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப நான் இப்ப சொல்றது லாஸ்ட்லி அப்பாட்ட இருந்து கத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம லாஸ்ட்லி அப்பாவை வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். நம்ம அவர் மறைஞ்சு போனாலும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுவும் என் வாயில நான் ரெண்டாவது வாட்டி இது சொல்றேன்றப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன் அவங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கோங்க. எங்க இருந்தோ வந்தவர், அவர்கிட்ட இருந்து கத்துக்கங்க. அவர் வந்துட்டு ஃபேமிலிலேயே இல்லாம இருந்தவர். அவர் வந்து உன்னை நான் அப்படி வளர்த்தனான்னு ஒரு பொண்ணை கேட்டப்போ வந்துட்டு கவினை பார்த்துட்டு கவின் போய் ஏதோ சாரி சொல்ல போனா கூட தட்ஸ் ஃபைன் அப்படின்னு தோல்ல தட்டிட்டு போன மனுஷன். அப்ப அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும் மனசுல வலி, அதை பண்ணிட்டு போனாருன்றப்போ உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட்லியோட அப்பாவை பொறுத்தவரை அவர் அங்க நடந்துகிட்ட விதம் பார்க்கும்போது நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு ஒழுங்கா இருந்திருந்தா இது நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க அவருடைய பார்வையில என்ன பொறுத்தவரை அது கரெக்ட்னு தான். ஏன்னா வந்து இப்ப இந்த சீசன்லயே திவ்யா வந்து கத்துறாங்க, அவங்க வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது பிரச்சனை இல்லை, ஆனா எல்லா நேரமும் கத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்ல. நீங்க அதெல்லாம் நீங்க வந்து குறைக்க சொல்லலாம். அவங்க வீட்டுல வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ சண்டை போடுற, கத்துற, எல்லாம் பண்ற, ஒரு அளவோட அப்படின்னு முடிச்சாங்க. அந்த அளவு எந்த அளவுன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மீட்டர் சொல்லிட்டு போங்க உங்க பொண்ணுக்கு. இப்போ அதிர்ச்சின்றது, இப்போ ஆதிரை ஒன்ஸ் வந்துட்டு பின்னாடி கிகில் பண்ணப்போ உனக்கு அந்த அதிர்ச்சி வந்துச்சுனாக்கா யூ நோ வெரி வெல் ஆதிரை whenever ஆதிரை கம்ஸ் நம்ம அலர்ட் ஆகுவோம். பின்னாடி பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம அலர்ட் ஆகுவோம். பட் நீ என்ன பண்ற, அட்ராக்ஷன் சீக் பண்றதுக்காக, அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்துட்டு நீ என்ன பண்ற, அப்படின்னுட்டு ஒரு கத்தி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற, எல்லாருமே பயந்து. எனக்கு இப்ப என்ன டவுட்னா, ஷூட் ஸ்பாட்லயும் இப்படிதான் இருந்தாங்களா? ஷூட் ஸ்பாட்ல எப்படி இருந்தா கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து எப்படி அவங்கள பார்த்து பயந்துருப்பாங்க. டேரக்டருக்கு எரிச்சலா இருக்கும், அங்க ஒர்க் பண்ற மத்த யூனியன் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் கேட்கறது எப்படி இவங்களை வந்து மேனேஜ் பண்ணி அந்த ஜெனிங்கிற ரோலை வந்து இவங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க அது சீரியல்ல அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா வெளியில இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னா டைரக்டருக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். வெளியில சகிப்புத்தன்மை இருந்திருக்கணும். ஆமா, உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இப்படி இருக்காங்க, வெளியில இப்படி இல்ல அப்படின்னா ஷீ இஸ் பிளானிங். அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன் நானு. பட் ஹியர் டுடே ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஹியர் entire 9 season, not only 9 season, from 1 to 9 season நான் சொல்றதுல வந்துட்டு ஒரு worst parent-ஆ நான் வந்துட்டு திவ்யாவோட அப்பா அம்மாவை சொல்றேன். இதனால திவ்யாவை பியாஸுங்க வந்து என்ன கடிச்சு தின்னாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் என் மனசுல என்ன இருக்குதோ அதை தான் நான் சொல்லணும். பார்வதியை பத்தி பேசுறதுக்கு பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கோ இல்ல பிக் பாஸ்க்கோ இல்ல அந்த ஹாஸ்ட் பண்ற ஒரு ஹாஸ்டுக்கோ தான் உரிமை இருக்கு. வியூவர் ரிவ்யூ பண்ற நமக்கு உரிமை இருக்கே தவிர இவங்க அப்பா எல்லாம் வந்துட்டு உட்கார்ந்து கலாய்ச்சிட்டு போறதுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது.
ஓகே ஃபைன். அடுத்தது வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த பிஆர் ஒர்க் எல்லாம் ரொம்ப அழகா போகுதுன்றத வந்துட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஷி இஸ் வெரி ஹாப்பி. அது அவ்வளவுதான். ஏன்னா குமுதா ஹாப்பி அண்ணாச்சி, அது அது முடிஞ்சு போச்சு. அது அது அந்த லெவலுக்கு வந்தாச்சு. அது ஸோ த நெக்ஸ்ட் பேரண்ட்னு வரப்போ வந்துட்டு பார்வதியோட அம்மா வந்திருக்காங்க. பார்வதியோட அம்மா வந்தது, அவங்க தமிழ் உண்மையிலேயே வந்துட்டு என்ன சொல்றது, தலைவணங்க வேண்டிய தமிழ். ஏன்னா வரப்பவே வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் டிக்ஷனரி தேடினேன். நான் அப்படின்னா என்னன்னாக்கா வேல்யூ என்னென்னமோ வந்தது கீவேர்ட்ஸ்ல எனக்கு கம்ருதீன் கிட்ட சொல்றப்போ விழிமம் சம்திங் ஷி செட். அதை எடுத்து நான் டிக்ஷனரி எடுத்து போட்டு பார்த்தாக்கா என்னென்னமோ வருது. அது ஓ இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னுட்டுன்னு. ரொம்ப ஜாலியா ஒரு விஷயம் சொன்னாங்க, வாழ்க்கையில எதையும் கைவிட்ட கூடாது. பார்வதியோட அவருடைய ரிலேஷன்ஷிப் உண்மையா இருந்தா கைவிட்ட கூடாது கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம்னு நான் பாக்குறேன். ஓகே. சோ அவங்க வந்து இன்டைரக்டா சொல்றாங்க, பட் பார்வதி கிட்ட இன்னும் அதை பத்தி பெருசா பேசல. சோ அதனால அவங்க அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. கமருதீன் கிட்ட பேசும்போது வாழ்க்கையில எது வந்தாலும் நீ வந்து உன்னை நம்புறவங்கள உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கறத மட்டும் அவங்க இதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கேப்டன் டாஸ்க்ல பலூன்லாம் உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றப்போ அவங்க அப்பவும் அதான் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி லவ்னாலும் சரி எதுனாலும் கேமா விளையாடணும். அங்க வந்து நீ உங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தா அங்க ஒட்டுமொத்தமா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அது பிரச்சனை இல்லை, பொண்ணுங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப என்ன சொல்றது சாஃப்டா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். இல்ல அந்த என்ன சொல்றது, அந்த டிசிப்ளின் மேனஸ் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே பார்க்க முடிஞ்சது அவங்க அம்மா கிட்ட. லைக் அந்த தலை ரூம், இது தலை ரூம் தானே, தலை மட்டும் தானே இருக்கணும், ஏன் எல்லாரும் போய் உட்காந்துக்கிறீங்க, இவங்களுக்கு பதில் இல்லை. அப்புறம் கமருதீன் சொல்றாரு, இல்ல பிக் பாஸ் அலோவ் பண்றாருன்னு. பிக் பாஸ் அலோவ் பண்ணுவாரு, ஆனா நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி. அதுதான் அந்த தலைக்குன்னுட்டுன்னு ஒரு தனி ரூம் கொடுக்குறப்ப எல்லாரும் போய் உட்காந்தாக்கா அதுல என்ன இருக்குன்றதுதான். இப்போ இந்த நேரத்துல வந்துட்டு நான் என்னோட அப்பாவை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். எங்க அப்பா வந்துட்டு பெங்களூர் தமிழ் சங்கத்துல செக்ரட்டரியா இருந்தாரு. சோ எனக்கு வந்துட்டு பார்வதியோட அம்மாவை எங்க அப்பா பார்த்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரேன்னுட்டு அந்த மிஸ்ஸிங்னஸ் எனக்கு வந்தது ஆக்சுவலி. ஏன்னா தமிழ் தமிழ் தமிழ்னுட்டு உயிரை விடுறவங்க இவங்க எல்லாம். சோ அந்த ஒரு இதெல்லாம் நல்லா இருந்தது அவங்க அம்மாட்ட, எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என்ன சொல்றது, மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் இது என்டர்டைன்மெண்ட்னு பாக்குறப்போ வந்துட்டு அவங்க அம்மா 24x7 ஐ மீன் 24 ஹார்ஸ் அங்க வீட்டுல இருக்கிறாங்கன்றது வந்துட்டு கொஞ்சம் போரிங்கா ஃபீல் பண்றாங்க அப்படின்றதுதான் பிரச்சனை இருந்திருக்கலாமே. இருக்க போறது இல்ல, ஒரு கண்டென்ட் இருக்கு, அது வரணும்னு அவங்க anyhow she is not going to talk about a marital இது அத பத்தி பேச போறது இல்ல. பேசுவாங்களா எனக்கு தெரியல, அது பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கா அப்படின்னு தெரியல. அண்ட் அவங்க வந்து நைட் எல்லாரோட சேர்ந்து பாட போறாங்க, அது ஆயிடுச்சு. மேபி மார்னிங்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவாங்க பார்வதி கிட்ட அப்படிங்கறது மட்டும் உறுதியா தெரியுது. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறது. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு அவங்க பேசினா ஒன்னு ரெண்டே எனக்கு புரியல. சோ ஐ டுக் த டிக்ஷனரி. அது அந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்றது எனக்கு தெரியல. வந்து மதுரை ஸ்லாங் அது புரிஞ்சது எனக்கு. சில வார்த்தைகள் வந்து பியூர் தமிழ்ல இருக்கு, அது எனக்கு எனக்கு ஓரளவு புரிஞ்சது. பட் வந்து கமருதீன் கிட்ட என்ன சொன்னாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கமருதீனை வந்து லைஃப்ல எது வந்தாலும் விட்டுறக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷி அண்டர்ஸ்டூட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு புரிஞ்சுது பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. அதை பத்தி ரொம்ப ஓப்பனா பேச வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் புரியுது. மேபி அது கமருதீனோட ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு நபரா முடிவு பண்ண முடியாது. அவங்க வந்து பட்டாசு கொளுத்தி போட்டு போறாங்க போல இருக்கே. கமருதீனோட அக்கா வந்தாங்க, அக்கா வரப்போ பார்வதி போயிட்டு வாங்க அக்கான்னுட்டுன்னு ஏதோ ரிசீவ் பண்ணதுக்கு அக்காவா அப்படின்னுட்டுன்னு ஒரு இது கொடுக்குறாங்க. அப்புறம் கமருதீன் கிட்ட போய் சொல்றாங்க, பார்வதி வந்துட்டு வாங்க அக்கானா, இவன் லூசு மாதிரி எப்பவும் போல சிரிக்கிறான் இவன். பட் இவங்க சொல்றாங்க அப்ப தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட அது தங்கச்சிடா அப்படின்னு போறாங்க. அவங்க அக்காவுக்கு சுத்தமா இதுல விருப்பம் இல்ல, அது ரொம்ப அழகா காட்டுறாங்க. ஆமா சொன்னாங்க. பார்வதி கமருதீன் பத்தி நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி அவங்க பேசலாம். இல்ல ஈவன் கமருதீன் when he comes out அவங்க அக்கா உட்கார வச்சு பார்த்தானாக்கா கண்டிப்பா வேண்டான்னுடுவான். வேற இப்போ அமித் மாதிரி வினோத் மாதிரி ஒருத்தர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்க முடியாது இப்ப கமருதீனை. சோ எப்பவுமே இருக்கிற ஒரு உறவுனா அக்கா தான். அக்கா வந்துட்டு டே பாருடா உன்னை பத்தி இப்படி சொல்லிருக்க, நான் எல்லாம் ஆபீஸ்ல அசிங்கப்பட்டேன்டானாக்கா அப்படியே பேக் எடுக்கிற ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு பார்வதி
பார்வதிக்கு அது நல்ல விஷயம் தான் நினைப்பேன் நான். ஏன்னா இந்த டபுள் மைண்ட், டபுள் ஸ்டாண்டர்ட், எடுப்பார் கைப்பிள்ளை, என்ன ஒருத்தர் சொல்லி கொடுத்தாக்கா அதே வந்துட்டு சொல்ற கிளிப்பிள்ளை மாதிரி எல்லாம் இருந்தாக்கா லைஃப் எல்லாம் ரன் பண்ண முடியாது. ஏன்னா பார்வதி போறது எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம், கம்ருதீன் போறது எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ட்ரெயின் மேல போகணும்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. சோ அது என்ன பண்ணுவாங்கன்ற, ஏன்னா கம்ருதீனோட சிஸ்டரோட பிஹேவியர் அப்படி இருந்தது, அந்த வெஞ்சன்ஸ் லைக் அவங்க ஹேட்ரட வெளியில காட்டினாங்க. இப்பதான் பார்வதியை பாக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, கமருதீன் கிட்ட அவங்க பேசின விதமும் பார்வதி மேல இருக்கிற வெறுப்பை அவங்க கொட்டினாங்க அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது கமருதீனுக்கும் புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இதுல தங்கச்சின்னு தட்டி கொடுத்து சொல்றப்பவே கமருதீனுக்கு மண்டையில ஏறுற மாதிரி இருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா பார்வதி அம்மா சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் பார்வதி அம்மா காலில் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறான். விக்ரம் சொல்லுவாரு, இது 7வது தடவை அவன் விழுறது, இன்னும் நீங்க கிளம்பத்துக்குள்ள எத்தனை வாட்டி விழ போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எனக்கு தெரியல இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் முதல் முக்கியமா தேவையான்றதும் எனக்கு தெரியல இந்த வீட்டுக்குள்ள. த நெக்ஸ்ட் வில் கம் டு அரோரா. ரியா வராங்க, ரியா கூட இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க, 2 பேர் வந்து இது பண்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அரோரா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கு. பிரேக்கப் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு எதுக்கு மறுபடியும் எக்ஸுக்கு ஒரு மெசேஜ்? அவங்க எக்ஸ் வந்து அவர் லைஃப்ல என்ன சிச்சுவேஷன்ல இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கும் தெரியாது. வெளியில வந்து பேச வேண்டியதெல்லாம் வந்து கேமரா முன்னாடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றேங்கிற பேர்ல உளறி இருக்காங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். என்ன பொறுத்தவரை இதை அவாய்ட் பண்ணிருக்கேன். இல்ல, ஷி இஸ் நாட் அட் ஆல் என்ன சொல்றது, ஒரு நிக்கல, ஒரு இடமா நிக்கல. எப்படின்னா அவளோட அரோரா பார்க்கும்போது லாஸ்ட் 2 days குழந்தை மாதிரி இருக்கு அந்த பொண்ணு பண்றதெல்லாம். இல்ல, எனக்கு அந்த லாங்கிங்னஸ் எனக்கு புரிஞ்சுது. அது ரொம்ப கொடுமையான விஷயம். எல்லாரும் அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாம் வரப்ப வந்துட்டு தனக்கு இருந்தும் வரலனாக்கா அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஐ கேன் ஃபீல் தட். பட் ஸ்டில் வந்துட்டு நம்மளே வேணாம் தூக்கி போட்ட உறவுன்றப்ப நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கலான்றது தான் என்னோட இது ஒப்பீனியன். பட் அகெயின் இப்போ அந்த அரோராக்காக வந்தவங்களை பத்தி பேசுறேன் நானு. ரியா, நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்காத. நீ என்ன பண்ண லாஸ்ட் சீசன்லன்றத நாங்க எல்லாருமே பார்த்தோம். இப்ப இந்த சீசன் வந்துட்டு இப்ப என்ன கொண்டு வராங்கன்னாக்கா, இப்ப துஷாரும் அவ லைஃப்ல இல்லன்றத வந்துட்டு வெளிப்படையா சொல்லணும்ன்றத கொண்டு வராங்க ரியா. மீன்ஸ் அரோராவை ஒரு குட் சோலா வெளியில கூட்டின்னு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் நடக்காது. குட் சோலா கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் துஷார் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு சுமை இல்ல அப்படின்னா அரோராவோட கேம் பிளே இன்னும் பெட்டரா இருக்கும். துஷார்ன்றதான் கேமாவே வச்சிருந்த அரோரா. அது ஒன்ஸ், இப்ப இல்ல, இப்ப வந்து அதை தாண்டி கொஞ்சம் ஓப்பனா பேசுறாங்க. அவங்க பண்ற தப்பெல்லாம் வந்து அங்கங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அந்த கேமை கண்டினியூ பண்ணணும்னா துஷார் லைஃப்ல வேணாம், துஷார் நீ கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்கிறது தான் அட்வைஸா இருக்கணும். அதை கரெக்டா பண்றாங்க ரியா. பட் என்ன அத வந்து மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் அவங்க பேசணும். ரியா அதை மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் பேசணும். நீங்க வந்து எதுனாலும் துஷார் நீங்க வந்து அரோரா ஓட்டுறீங்க, அது தப்பு அப்படிங்கறது மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் புரியுற மாதிரி சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க என்ன ஏதாவது ஒரு முடிவெடுத்தா உடனே துஷாரை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி துஷாருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வைக்கணும். இல்ல எனக்கும் துஷாருக்கும் ஒண்ணு இல்லைன்னு இந்த பொண்ணு ஓப்பனா உடைக்கணும். இது 2 தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வீட்டுல வந்து பெரிய அளவுல ரிவீல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. சோ அதனால பொண்ணா உடைச்சிட்டு தன்னோட கேமை வந்து பெருசா கண்டினியூ பண்ணாதான் உண்டு அப்படிங்கறதுனாலதான் அந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்தவரை நல்ல அட்வைஸ் அது. Fine, according to your opinion, but my opinion is totally opposite to your opinion. நான் என்ன சொல்றேன், ரியா வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்ற பாரு, துஷாருன்னுட்டு அந்த பொண்ணோட இது பண்றாங்க. அந்த பொண்ணு தான் துஷாரோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிருக்கா. இன்னைக்கு அந்த பையன் ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இது வரைக்கும் இந்த 75-80 days நான் அப்படி கூட பார்க்கல. உங்களுக்கு அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஃபைன் குட், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் இது அவனுக்கு இருந்திருக்கணும். அரோரா துஷாரை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா துஷார் வந்து புரிஞ்சுக்கணும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, நம்ம கேமை விட்டு நம்ம வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்கன்னு புரிஞ்சுட்டு அவரோட கேம் ஆடி இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் நல்ல இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆன உடனே எதுக்கு கேப்டன்ஷிப் பதவி எடுத்தாங்கிறது கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியும். வெளியில போற அன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது. அந்த லெவல்ல தான் அவருடைய கேம் பிளே இருந்தது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு துஷாருக்கும் ஏத்த சீசன் இது இல்லை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஒரு பெண் வந்துட்டு ஸ்கிரீனுக்கு பின்னாடி வாடான்னுட்டு ஒருத்தனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போனா அந்த பையன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. துஷாருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். கண்டிப்பா ஓப்பனா சொன்னா துஷாருக்கு சரி ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அவர் வந்து கொரியன் பாய்ஸ் அந்த ஒரு கொரியன் குரூப் ஒண்ணு இருக்கு. அந்த குரூப்
இந்த குரூப்ல இருக்கிறவங்க மாதிரியே இருக்காருன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேன்ஸ், கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தி அவருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த ஃபேன் பேஸ் வந்து ஓட்டா மாத்துறது கூட அவரால் முடியல. அதை ஏன் அவர் யோசிக்கணும்? அதுதான் அதை யோசிக்கணும், எப்படி அது மிஸ் ஆச்சுன்றதை நான் வந்து யோசிக்கணும். அரோரா கூட சுத்துனதுனால மட்டும் அவர் வெளியே வரலாம். அவரோட இல்ல, கேம் he அவர் didn't கான்சென்ட்ரேட் blame பண்ணலாம். that. துஷார் இஸ் a gentleman, he didn't blame that. அது பத்தியே இல்ல, பேசல. அவரு அரோராங்கிறத வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லல. அவர் வந்து நான் ஒரு பூனையை பார்த்துட்டு நான் என்னுடைய வழியை தவிர விட்டுட்டேன்னாரு. ஓகே, என்ன பொறுத்தவரை அவர் அரோரா தான் அதை மென்ஷன் பண்றாரு. ஓகே, ஓகே. வந்து அதை தாண்டி அவர் யோசிக்கணும். அரோரா மட்டுமே அவர் வெளியில போறதுக்கு காரணம் இல்லை. அவருடைய கேம் பிளே அவர் சரியா பண்ணல. அவர் சரியா பண்ணிருக்கணும். ஓகே. சோ எனக்கு என்னன்னாக்கா, துஷாரோட லைஃபையே வந்துட்டு இந்த பொண்ணு ஸ்பாயில் பண்ணிட்டு இன்னைக்கு 75 நாளைக்கு மேல வந்துட்டு இங்க ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கான்றதே வந்துட்டு பெரிய சாதனை தான்றத நான் சொல்லுவேன் நானு. ரித்விகா ஒருத்தவங்க டைட்டில் வின்னர் நடிச்சாங்கல்ல செகண்ட் சீசன், ஓகே, 84 நாள் ஒண்ணுமே பண்ணல. கடைசி ஓகே, 22 நாள்ல வந்து எல்லாரு கூடயும் சண்டை போட்டாங்க. ஓவர கேமரால நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த 22 நாள் தான் அவங்க ஃபைனல் கேப்டன்சி, அந்த என்ன சொல்றது, கடைசி நாள் வரைக்கும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கப்பு தூக்கி கொடுக்க வச்சது. ஓகே, அங்க இருக்கிற கண்டென்ட் கொடுக்கறவங்கள பொறுத்து. ஓகே, இந்த ஓகே, வீட்டுல யாரும் கண்டென்ட் கொடுக்கறது கிடையாது. இவங்களா கண்டென்ட் உருவாக்குனதான் உண்டு. அத அரோரா ஓகே. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல, புரிஞ்சிட்டு இல்ல. இப்ப வந்துட்டு துஷார ஒரு கார்டா வச்சிருந்தாங்க. துஷார் போன உடனே அடுத்த செகண்ட் கம்ருதீன் ஒரு கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு ஒரு கார்டு. இப்ப கம்ருதீனை வந்துட்டு உனக்கா எனக்கான்னுட்டுன்னா அந்த என்ன சக்களத்தி சண்டை போடுற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கார்டு யூஸ் பண்ண. அப்புறம் பொசசிவ்னு ஒரு கார்டு யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் உனக்கா எனக்கோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டுன்னு ஒரு கார்டு யூஸ் பண்ண. இப்படித்தான் நீ கேம், அந்த லவ் சுத்தி அந்த எமோஷன்ஸ் இதுல தான் நீ கேம் ஆடிட்டு இருக்க இப்ப இவ்வளவு நாளும். இப்பவும் என்ன பண்ற, பார்வதி கூட வந்துட்டு அந்த பேட் டச் அகைன் வந்தப்போ நீ உள்ள நுழையிற அதுக்குள்ள. சோ நீ அந்த மாதிரி கேம் ஆடிட்டு தான் இருக்கியே தவிர, இந்த பிக் பாஸ்க்கு வந்துட்டு பிக் பாஸ்க்கு இது தேவைத்தான் நினைக்கிறேன் நான். அதோட என்ன கண்டினியூட்டி தான் நினைக்கிறேன் நான். சோ என்ன கேம் ஆடணுமோ நீ அதை ஆடாம நீ அடுத்தவங்களோட வாழ்க்கையில கேம் ஆடிட்டு இருக்க. அவ்வளவுதான் நான் அரோராவை பாக்குறேன். ஒரு பியூர் சோல், ஒரு என்ன சொல்றது, ஹோலி சோல் மாதிரி எல்லாம் வந்துட்டு அரோராவை ரியா இது பண்ணி அங்க ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அன்வான்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன் நானு. என்ன துஷார தூக்கி போட்டுட்டு வானாக்கா ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க அவங்க பிக் பாஸ் டீம். என்ன பொறுத்தவரை ட்ரையாங்கிள் லவ்னு நான் பார்க்கல. அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பெஸ்டி அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல இவங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பெஸ்டி அப்படின்னா அது பொதுவா 90s அவங்க எல்லாருக்குமே அந்த பெஸ்டின்னா ஒரு எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க. அது வந்து பார்வதிக்கு ஒரு பிரச்சனை ஆகுதாங்க. ஸோ அதனால பார்வதி வந்து அவங்க கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த 90s 80s பிறந்த எல்லாருக்குமே அந்த பெஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதிரிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய லைஃப் இன்னொருத்தவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ரேஞ்சில தான் யோசிக்க தோணும். அதனால பார்வதி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. அதை ட்ரையாங்கிள் லவ்னு போர்ட்ரே பண்றாங்க பிக் பாஸ் சைட்ல. எனக்கு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி தெரியல. கம்ருதீன் இன்னும் ஓப்பனா சொல்றேன், நான் வந்து டவுனா இருந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தது அரோரா தான், நீ இல்லன்னு பார்வதி கிட்ட தானே சொன்னாரு. சோ அங்க யார் டவுனா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அரோரா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க. அதாவது 3-வே லவ்வா ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி காட்டுறாங்க என்னவோ. பட் ஆனா அரோரா அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டர்ட்டி கேம். ரியா வந்துட்டு அது இல்லன்றத சொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது அரோரோட மட்டும் கேம் புரிஞ்சது. அப்படிதான் இருந்தது. அரோரோட கேம் வந்து அப்படிதான் இருந்தது. 50 to 60 days வந்து அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 20-25 days தான் அவங்க இப்ப வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆதிரையோட இது ஆயிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்தது. ஒரு வாரம் 2 வாரம் இப்போ திவ்யாவோட இருக்கா, அவ்வளவுதான். பட் இப்போ இதுக்கு மேல வந்துட்டு நான் போனாலும் பரவாயில்ல. என்ன திவ்யாவோட அவங்க இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. திவ்யா அரோராவை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இதுதான் நடந்தது இன்னைக்கு. என்னோட பார்வையில தான் நான் எல்லாருமே நான் என்ன கணிச்சு சொல்லியிருக்கேன் நானு. ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் மாறும், அவங்க பார்வையில ஒப்பீனியன் மாறும். பட் எனக்கு திருப்பி நான் சொல்லணும்னாக்கா, திவ்யாவோட பேரண்ட்ஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றது மட்டும்தான் எனக்கு. அது மட்டும் யாரா வேணா இருக்கட்டும்ங்க, நீங்க ஒரு விருந்தாளி வந்து உங்க பொண்ணுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகணுமே தவிர, ஏன் இப்ப பார்வதியோட அம்மா வந்து சபரியை பார்த்து கேள்வி கேட்க தெரியாதா? எப்படிப்பா என் பொண்ணு அடிச்சேன்னுட்டுன்னு கேள்வி கேட்க தெரியாதா? அப்போ பார்வதியோட அம்மா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு திவ்யாவோட அப்பா அம்மா இப்ப நீங்க என்ன சொல்றது, ரொம்ப பாதாளத்துக்கு போயிட்டீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்கன்றதுதான் நான் சொல்ல விரும்புறேன். வேற என்ன விட்டுருக்கோம் ஹரிஷ்? இந்த வீக் வந்து சாண்ட்ராவும் நல்ல எந்த இருந்தது. இருந்தது. அவங்க வந்து எல்லாரோடையும் நல்லா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து அமித்தோட சேர்ந்து பாடினதெல்லாம் ரொம்ப பாடினது. சுபிக்ஷாவும்
அமைத்து யா சாண்ட்ரா வினோத்தோடலாம் சேர்ந்து பாடுறது ஆடுறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதெல்லாம் ரெண்டு ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சாண்ட்ரா கண்டிப்பா. இதுக்கு மேல அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இருக்கிற டேஸை வந்து எவ்வளவு ஜாலியா கொண்டு போக முடியும் அவ்வளவு ஜாலியா கொண்டு போய் முடிச்சாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. எனக்கு அவங்க ஃபைனலுக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் இருக்கிற நாள் வரைக்கும் அவங்க வந்து எல்லாரையும் வந்து எல்லாரோட ஜாலியா டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சுபிக்ஷா விக்ரம் கிட்ட இருந்து விலகினா கொஞ்சம் நல்லது. இல்ல சொல்லிட்டாங்களே நேத்தே நான் விலகிட்டேன் அப்படின்னு பாரதி கிட்ட எனக்கு பேசுறப்ப எனக்கு அப்படி சொன்னாங்களே. தோணலைங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா விக்ரம் கிட்ட இருந்து விலகின மாதிரி தோணலை. இன்னும் விக்ரம் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு அவரோட கேம் பிளானை இவங்க மூலமா அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா அங்கங்க விக்ரமோட பாயிண்ட்ஸ் தான் வந்து பெருசா வருது. சுபிக்ஷா கிட்ட இருந்து பெருசா பாயிண்ட்ஸ் வரல. ஸோ அதனால கம்ப்ளீட்டா விலகினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவங்க அவங்க அப்பதான் வந்து வெளியில தெரிவாங்க. அவங்க வெளியில தெரிஞ்சாதான் வந்து அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அவங்க ஆமா வெளியில ஆமா தெரியலன்னா அந்த இடத்துல வந்து விக்ரம் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா. இப்போ இவ்வளவு நாளைக்கு இப்போ நீங்க எல்லாம் சாதிச்சிட்டீங்க. இவ்வளவு நாளைக்கு வந்துட்டோம்னுட்டுன்னு என்னமோ பெரிய சாதனை மாதிரி நீங்க ஒரு இது எடுத்திருக்கீங்க. பட் மனசுல யார் நிக்கிறாங்கன்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. யார் இப்ப சீசன் 9ல வந்துட்டு யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னா இப்ப நெகட்டிவா இருந்தாலும் ஓகே அது பார்வதி தான் அப்படின்னுட்டுன்னு வந்து நிக்குது. அது பார்வதி தான் கத்திட்டு இருந்தாங்க. பார்வதி தான் ஒரு சாக்கடை மாதிரி பண்ணாலும் சரி. பட் வரட்டும் பார்வதி வரட்டும். நான் நான் இப்போ நான் சொல்றேன்னா ரூட்டிங் ஃபார் பார்வதி கப்பை எடுத்துட்டு வரட்டும் பார்வதி. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் இது ஷீஸ் இது பிளேயிங் அ வரைக்கும் கேம் இன்னும் நான் வெரி ஓட்டே வெல். போடல ஹரிஷ். ஷீஸ் பிளேயிங் அ கேம் வெரி வெல். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா இந்த சீசனை வந்து தன்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிற ரேஞ்சுக்கு ஃப்ரம் டே ஒன் அழகா மேனேஜ் பண்ணி கொண்டு வராங்க. வேற யாராலையும் அந்த ஃபோக்கஸை உடைக்க முடியல. அதுதான் வந்து பெரிய பிளஸ். ஏன்னா சாண்ட்ரா வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து சீக்ரெட் டாஸ்க்ல அந்த கேமரா ஆங்கிள் தான் பக்கம் திருப்பி காட்டினாங்க. பட் ம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை கண்டிப்பா. சாண்ட்ரா அதை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாண்ட்ராவா பார்வதியான ஒரு போட்டி இருந்திருக்கும். ஓகே. அவங்க டவுன் ஆனதுல எல்லாம் மறுபடியும் வந்து பார்வதியை நோக்கியே போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் அப்படின்றது தான் எனக்கு. இன்னும் நான் வந்துட்டு பேரண்ட்ஸ் இன்னும் வந்துட்டு விக்கல்ஸும் சுபிக்ஷா பேரண்ட்ஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே ஆமா. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸ்க்காக நானும் வெயிட் பண்றேன். ஏன்னா அந்த மீனவ சமுதாயத்துல இருந்து வந்து அவங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்றத ஒரு எதிர்பார்ப்புல இருக்கேன். சுபிக்ஷா யூ வேஸ்டட் த என்டையர் சீசன் அப்படின்றத நான் சொல்லுவேன். எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கலாம் மீனவர்களை பத்தி, எவ்வளவு விஷயம் நீ அடுக்கடுக்க கதை கதையா ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்து பேசியிருக்கலாம். எதுவும் வேண்டாம், கேமரா முன்னாடி நின்னு ஒரு 5 நிமிஷம் எங்க சமுதாயம் இப்படிப்பட்டது, எங்க சமுதாயத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட், என்ன எதிர் வீட்டு என்ன சித்தப்பா பக்கத்து வீட்டு மாமா ஏதாச்சும் ஒண்ணு அவங்க எல்லாம் இப்படி போனாங்க இறந்துட்டாங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம நெய்பர்ஸ் பாக்குறப்போ வந்துட்டு அவங்களோட ஸ்டோரிஸ் எவ்வளவு இருக்கு. ஃபிஷர்மேன்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அவங்க வந்து புயல் நேரத்துல திரும்பி அவங்களால திருப்பி வர முடியாது. வருவாங்களான்ற அந்த திரும்பி பயம் இருந்துட்டே வருவாங்களாங்க. இருக்கும். அவங்க அப்பாவுக்கு அது ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க. சுபிக்ஷா ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க அப்பா வர வரைக்கும் வீட்டு வாசல்லையே தான் அவங்களும் அவங்க அம்மா இருந்தது. அதையெல்லாம் நீங்க சொல்லி இருக்கலாமே. அதெல்லாம் இங்க பேசியிருக்கலாம் அழகா. ரெண்டாவது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஸ்ரீலங்கன் நேவியோட எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி மீன் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த மீன் வலைகள் வந்து ஒவ்வொரு முறையும் அருந்து போறப்ப அதுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆகுது, அதெல்லாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த மீன் ஒருவேளை வந்து ஸ்ரீலங்கன் நேவி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மீனவர்கள் அப்படிங்கறதெல்லாம் அழகா பேசியிருக்கலாம். அழகா எல்லா பேசிருக்கலாம். பக்கமும் எத்தனை கேமரா இருக்கு, ஏதாச்சும் ஒரு கேமரா ஒரு 5 நிமிஷம் போதும். நீ டெலிகாஸ்ட் ஆகுது ஆகல எதுவா இருந்தாலும் ஓகே, 5 நிமிஷம் நீ உன் மீனவ சமுதாயத்தை பத்தி நீ பேசியிருக்கலான்றதுதான். என்ன பெட்டர் லேட் தேன் நெவர். பட் இன்னும் நாட்கள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாட்கள் ஆகுது. அவங்க அப்பா அம்மா வந்து போனதுக்கு அப்புறமாவது வந்துட்டு அவங்கள பத்தி பேசு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுதான். சோ ஃபைனலா வந்துட்டு விக்கல்ஸ் ஒண்ணுதான் லெஃப்ட் அவுட்னு நினைக்கிறேன் நானு. அவங்க விக்கல்ஸ்க்கு வந்துட்டு அடுத்தவங்க வீட்டுல இருந்து வரப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்காரு, தனியா ஒதுங்குறாரு. அது என்ன ரீசன்ன்றதுதான் எனக்கே புரியல. நானும் வந்துட்டு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு விடை கிடைக்கல. அவங்க பேரண்ட்ஸ்ங்க வந்தாதான் வந்துட்டு அதுக்கு விடை கிடைக்கும். அவங்க ஃபேமிலி வந்தாதான் விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ யார் வந்தாலும் சரி ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துடுறேன். மிங்கிள் ஆகிறது இல்ல. சோ என்ன ரீசன் தெரியல. சோ லெட்ஸ் சி ஹரிஷ். இன்னைக்கு அந்த 2 பேரண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கிறது. அவங்க வரத பார்த்துட்டு என்னன்றத பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ.